நாலாவது ஸ்லோகம். நளினீதளகத ஜலமதி தரளம் தத்வஜீவித மதிசயத பலம் வித்திவ்யாதி அபிமானக்ரஸ்தம் லோகம் சோகஹதஞ்ச சமஸ்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. கல்வி மோகம், பணமோகம், பெண்மோகம் என்ற வரிசையில் நான்காவதாக நிலையற்ற வாழ்க்கையின் மீதுள்ள மோகத்தின் தன்மையை கூறுகிறார். தாமரை இலை மேல் தங்கும் நீர் நிலையற்று அலைவது போல நம் வாழ்வும் நிலையற்றது. பூர்வ புண்ணிய வசத்தால் கிடைத்திருக்கும் இந்த சரீரம் நிலையானதல்ல. எந்த நிமிஷத்திலும் நாம் இதை விட்டு பிரிந்துவிட நேரிடலாம். இருக்கும் காலத்திலும் அகங்காரம், வியாதி, கோரின பொருள் கிடைக்காமை, கிடைத்த பொருள்களின் பிரிவும் முதலியவைகளால் துன்பமே தவிர கொஞ்சமும் சுகமில்லை. சுகம் போல தோற்றமளிக்கும் அவை உண்மையில் சுகமில்லை. இதை உணர்ந்து இப்பொழுதே கோவிந்தனை சரணடைவோம்.